جمعية الدعوة والإرشاد وتوعية الجاليات بحفر الباطن أمة. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய எனதருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த பதிவினுடைய தலைப்பு ஷவ்வால் மாதத்தினுடைய 6 நோன்புகளை பற்றியதாகும். தற்பொழுது நாமெல்லாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரமதானுடைய இந்த மாதம் எம்மை விட்டும் பிரிய இருக்கிறது. எனவே எவர்களெல்லாம் இந்த ரமதானுடைய இந்த மாதத்தை அமல் இபாதத்துக்களை கொண்டு அலங்கரித்தார்களோ அவர்கள் ஒவ்வொருவர்களும் மிகவும் பாக்கியசாலிகள். எனவே அல்லாஹு தஆலா அந்த கூட்டத்திலே எம் அனைவர்களையும் ஆக்கி வைப்பானாக. கண்ணியமானவர்களே, இந்த புனிதமான இந்த ரமதானுடைய நோன்பை நோற்றதற்கு பிறகு அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு முக்கியமான ஒரு சுன்னாவாக இந்த ஷவ்வாலுடைய இந்த மாதத்திலே நோன்பு நோட்பதை ஒரு சுன்னத்தான ஒரு வழிமுறையாக, ஒரு வணக்கமாக அல்லாஹு தஆலா நமக்கு ஆக்கி வைத்திருக்கிறார். ஒரு முஃமினை பொறுத்தவரையில் அவனுடைய வணக்க வழிபாடுகள் எப்போதும் நிலைத்துக் கொண்டே இருக்கும். ஒரு முஃமின் அமல் செய்கின்ற விடயத்திலே ஆர்வம் காட்டிக்கொண்டே இருப்பான். அவன் சோம்பலாக மாட்டான். அவனிடத்திலே சோம்பல் தன்மை இருக்காது. அமல் என்று வருகின்ற போது ஆசை ஆர்வத்தோடு அதை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முயற்சி செய்து கொண்டே இருப்பார். அல்லாஹு தஆலா இதனை பற்றி கூறுகின்ற போது வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், உங்களுக்கு மரணம் வரும் வரைக்கும் அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளை இருக்கிறார். இந்த தன்மை முஃமின்களிடத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே எங்களுடைய இந்த ரமதானுடைய மாதத்திலே நாம் 30 நோன்புகளை நோற்றிருக்கின்றோம். எனவே இந்த ரமதானுடைய இந்த நோன்பை நோற்ற நாம் அதனை அடுத்து வரக்கூடிய அந்த ஷவ்வாலுடைய அந்த 6 நோன்பை நோட்பதன் மூலமாக அல்லாஹு தஆலா வருடம் முழுவதும் நோன்பு நோற்ற கூலியை அல்லாஹு தஆலா கொடுக்கிறார். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் ஸாம ரமலான ثم أتبعه 6 من شوال كان كصيام الدهر. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரே ரமதானுடைய நோன்பை நோற்று அதனை அடுத்து வரக்கூடிய அந்த ஷவ்வாலுடைய 6 நோன்பையும் நோட்கிறாரோ அவர் வருடம் முழுவதும் நோன்பு நோற்றவரை போன்று என்று நபி அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே எங்களுடைய இந்த ஷவ்வாலுடைய 6 நோன்பை நாங்கள் சரியான முறையிலே நோற்று கொண்டால் மாத்திரமே வருடம் முழுவதும் நோன்பு நோற்ற கூலி கிடைக்கிறது.
அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு கேள்வி எழுகிறது. இந்த ஷவ்வாலுடைய இந்த நோன்பை எப்போது நோக்க வேண்டும் என்று பார்க்கின்ற போது, அருமையான சகோதரர்களே, இந்த ஷவ்வாலுடைய 6 நோன்பையும் நாம் விரும்பின நேரத்திலே நோக்க முடியும். ஒருவர் விரும்புகிறார் ஷவ்வாலுடைய அந்த பெருநாள் கழிந்த பிறகு மறுநாள் நோன்பு நோக்க விரும்புகிறார் என்றால் அவர் பிடிக்க முடியும், நோன்பு நோக்க முடியும். இன்னும் ஒருவர் நினைக்கிறார் அந்த ஷவ்வாலுடைய நடுப்பகுதியில் இருந்து பிடிக்க நினைக்கிறார் என்றால் அவருக்கு முடியும். அதே போன்று மாதத்தினுடைய அந்த ஷவ்வாலுடைய இறுதி கட்டத்திலே பிடிக்க நினைக்கிறார் என்றால் அதுவும் முடியும். எனவே அந்த ஷவ்வாலுடைய அந்த மாதத்திற்கு உள்ளே அந்த 6 நோன்பையும் பிடித்துக் கொள்ள முடியும். அது பிரித்து பிடிக்கவும் முடியும், இல்லாவிட்டால் சேர்த்தும் பிடிக்க முடியும். எனவே அல்லாஹு தஆலா இதை எங்களுக்கு இலகுவாக அமைத்து தந்திருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அதே போன்று இன்னும் ஒரு கேள்வி எழுகிறது. ரமலானுடைய மாதத்திலே விடுபட்ட நோன்பு இருக்கிறது, அதாவது ஷவ்வாலுடைய மாதத்திலே நோன்பு பிடிக்க முடியுமா என்று கேட்கின்ற போது, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விடயம் மார்க்க அறிஞர்களிடத்திலையும் கேட்கப்படுகிறது. ஒருவருக்கு கவாவுடைய, அதாவது ரமலானுடைய மாதத்திலே விடுபட்ட அந்த நோன்பு இருக்கிறது, ஆனால் இவர் ஷவ்வாலுடைய அந்த நோன்பை பிடிக்கப் போகிறார், இது முடியுமா என்று கேட்கின்ற போது அறிஞர்கள் கூறுகிறார்கள், அவ்வாறு பிடிக்க முடியாது. அவர் முதலாவது அந்த கவாவை நிறைவேற்ற வேண்டும். ரமலானிலே விடுபட்ட அந்த நோன்பை கவா செய்ததன் பிறகு, அதை நோற்றதன் பிறகுதான் இந்த ஷவ்வாலுடைய இந்த நோன்பை பிடிக்க வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த செய்தி முன்னே கூறப்பட்டது. மன் ஸாம ரமலான, ரமலானுடைய மாதத்தில் யார் நோன்பை நோற்று, சும்ம அத்பஅஹு, அதனை அடுத்து வரக்கூடிய சித்தமின் ஷவ்வாலில், ஷவ்வாலுடைய 6 நோன்பை நோக்கிறாரோ, கான கசியாமி தஹரி, அவர் வருடம் முழுவதும் நோன்பு நோற்றவரை போன்ற என்ற செய்தி நபி அவர்கள் கூறினார்கள். இந்த செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று இன்னும் பல கிரந்தங்களிலும் அபூதாவுத், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களிலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே இந்த கலா உடையவர்கள் முதலாவது விடுபட்ட அந்த நோன்பை பிடித்ததன் பிறகுதான் அடுத்ததாக அந்த ஷவ்வாலுடைய நோன்பை பிடிக்க வேண்டும். அதே போன்று சகோதரர்களே, இந்த ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல முறையிலே நோன்பை நோக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா தந்து, அதே போன்று இந்த ஷவ்வாலுடைய மாதத்திலே 6 நோன்பையும் நல்ல முறையிலே பிடிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் ஒவ்வொருவர்களுக்கும் தந்தரல வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கேட்க வேண்டும். எனவே இஸ்லாமிய மார்க்கத்தில் யார் ஒரு நன்மையை செய்கின்றாரோ அவருக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா 10 நன்மைகளை கொடுக்குகிறார். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்ற போது சூரத்துல் அன்ஆமிலே 160வது வசனத்திலே குறிப்பிடுகிறான், மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. அல்லாஹு தஆலா கூறுகிறான், யார் ஒரு நன்மையை எடுத்துக்கொண்டு வருகிறாரோ அவருக்கு அது போன்று 10 நன்மைகள் வழங்கப்படும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்ற விடயத்தை பார்க்கிறோம். எனவேதான் சகோதரர்களே, நாம் ரமலானுடைய மாதத்திலே 30 நோன்புகளை நோற்றிருக்கின்றோம். அதன் மூலமாக 10 மாதங்கள் நோன்பு நோற்ற கூலியை அல்லாஹு தஆலா எமக்கு தந்திருக்கிறார். அதே போன்று எஞ்சிருக்கக்கூடிய அந்த 2 மாதத்தினுடைய நோன்புகளுடைய கூலியை அல்லாஹு தஆலா அந்த ஷவ்வாலுடைய மாதத்திலே அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். எனவே யார் அந்த ஷவ்வாலுடைய அந்த மாதத்திலே 6 நோன்பை நோட்கிறாரோ அவர் வருடம் முழுவதும் நோன்பு நோற்றவரை போன்ற கூலி அவருக்கு கிடைக்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். எனவே நான் கண்ணியமான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எனவே இந்த ஷவ்வாலுடைய இந்த நோன்பை நாம் சரியான முறையிலே
ஒவ்வொருவர்களும் நோற்றுக்கொள்வதற்கு, பிடிப்பதற்கு ஒவ்வொருவர்களும் முயற்சிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதே போன்று எங்களுக்கு இன்னும் பல சுன்னத்தான நோன்புகள் இருக்கிறது. எனவே அந்த நோன்புகளையும் நாங்கள் பிடிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். மாதத்திலே வருகிறது 3 நாள் நோன்பு நோட்பது ஒரு சுன்னாவாக இருக்கிறது. அதே போன்று அரஃபாவுடைய நோன்பு வருகிறது, அதுவும் ஒரு சுன்னாவாக இருக்கிறது. அதே போன்று ஆஷுராவுடைய நோன்பு வருகிறது, அதுவும் ஒரு சுன்னாவாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், வ அன் தஸூமு கைருல் லக்கும், நீங்கள் நோன்பு நோட்பது நல்லதாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு அவனுடைய வேதத்திலே தெளிவுபடுத்துகிறான். எனவே சுன்னத்தான நோன்புகளை நாம் சரியான முறையிலே நோட்பதற்கு நாங்கள் ஒவ்வொருவர்களும் முயற்சிக்க வேண்டும். எனவே ரமலானிலே நோற்ற நோன்புகளை, அமல்களையும் ஏற்று அதனை அடுத்து வரக்கூடிய அந்த ஷவ்வாலுடைய அந்த நோன்பையும் நல்ல முறையிலே நோற்று அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பெற்று உன்னதமான அந்த சூனபதியை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் அருள் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.